அனைத்து உறவுகளுக்கும் எனது இனிய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களிடத்தில் ஒரு சிறு ஜோதிட குறிப்பை பகிர்ந்து கொள்ள வருகிறேன். ஆனால் அந்த குறிப்பு மிகவும் முக்கியமானது. இதை நீங்கள் நன்கு கவனித்துக் கொள்ள வேண்டும். ஒரு குழந்தையின் ஜாதகத்தை பார்த்தவுடன் நாம் சொல்லிவிடலாம், வருங்காலத்தில் இந்த குழந்தை செல்வம், செல்வாக்கு, புகழ், அந்தஸ்து, ஆஸ்தி என தனக்கென ஒரு பாதையை வகுத்து சிறந்த ஒரு மாமனிதனாக வருவான், செல்வாக்குடன் வருவான், வறுமையின்றி வாழ்வான், புகழோடு வாழ்வான் என சொல்லிவிடலாம். அப்படிப்பட்ட கிரக இணைவுகள், ஏராளமான கிரக இணைவுகள் இருக்கின்றன. அதில் ஒரு கிரக இணைவை மட்டும் நாம் பார்ப்போம். ஒரு ஜாதகத்தில் லக்கணம் என்பது ஜாதகரை குறிக்கக்கூடியது. லக்கணத்திற்கு 2ஆம் வீடு என்பது தனஸ்தானம், வாக்குஸ்தானம், குடும்பஸ்தானம், அடிப்படை கல்வியை குறிக்கக்கூடிய ஸ்தானம். அந்த 2ஆம் வீட்டின் அதிபதி. லக்கணத்திற்கு 11ஆம் வீடு என்பது லாபஸ்தானம், அபரிமிதமான லாபத்தை கொடுக்கக்கூடிய இடம். அப்பாவுக்கு தம்பி சித்தப்பாவை குறிக்கக்கூடிய இடம். ஜாதகருக்கு அக்கால் அண்ணனை குறிக்கக்கூடிய இடம். 2ஆம் தாரத்தையும் குறிக்கக்கூடிய இடம். அபிலாசைகளை குறிக்கக்கூடிய இடம். இந்த இடத்தில் அந்த தனஸ்தான அதிபதி, லக்கணத்திற்கு 2ஆம் வீட்டின் அதிபதி இருந்தால், அல்லது லக்கணத்தில் இருந்தால், அந்த ஜாதகர் வருங்காலத்தில் செல்வ செழிப்புடன், பேர் புகழுடன், அவர்களது முன்னோர்களை விட, அவர்களது அப்பா, தாத்தா, பூட்டன் இவர்களை விட பேர், புகழ், செல்வாக்கு, செல்வம் அனைத்தும் அதிகமான அளவு பெற்று சிறந்த வாழ்வு வாழ்ந்து விடுவார். அப்படி இல்லை என்றாலும் லக்கணத்திற்கு கேந்திர வீடுகள் என்பது 1, 4, 7, 10 இந்த வீடுகளில் அந்த லக்கணத்திற்கு 2ஆம் அதிபதி இருந்தாலும் அந்த ஜாதகர்கள் வறுமையின்றி செல்வ செழிப்போடு வாழ்வார்கள். அல்லது திரிகோண வீடுகள் என்று சொல்லக்கூடிய 1ஆம் வீடு, 5ஆம் வீடு, 9ஆம் வீடு இந்த வீடுகளில் அந்த தனஸ்தானாதிபதி இருந்தால் அந்த ஜாதகர் செல்வ செழிப்போடு பேரும்போடு வாழ்வார். சரி, இப்படியும் இல்லையா, மறைவு ஸ்தானங்கள் என்று சொல்லக்கூடிய லக்கணத்திற்கு 3ஆம் வீடு, லக்கணத்திற்கு 6ஆம் வீடு, லக்கணத்திற்கு 8ஆம் வீடு, லக்கணத்திற்கு 7ஆம் வீடு இந்த வீடுகளில் அந்த ஸ்தனஸ்தானாதிபதி, அதாவது லக்கணத்திற்கு 2ஆம் வீட்டு அதிபதி இருந்தால் அந்த ஜாதகர்கள் போராடி பின்பு உழைத்து, கடுமையாக உழைத்து வெற்றி பெறுவார்கள். அதனால் உங்களுக்கு எப்படி இருக்குது என பார்த்து கொள்ளுங்கள். மற்றவற்றை நாம் அடுத்த வீடியோ காண்போம். நன்றி, வணக்கம்.